ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அண்ட் இந்த சாப்டர் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சாப்டர். அண்ட் இந்த சாப்டரில் வந்து அதிகமாக நம்ம வந்து ரேட் பற்றி தான் படிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ், மெக்கானிசம் ஆஃப் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம அதிகமாக இந்த சாப்டரில் பார்ப்போம். அண்ட் இதோட வெயிட்டேஜ் பார்த்தா எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 1 கொஷின் அந்த சாப்டரில் வருது. அண்ட் சில இயர்ஸ் கொஷின்ஸ் வராமே வந்திருக்கு, பட் சில இயர்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் வந்தும் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் நான் 3 பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்பவே சிம்பிளான பேசிக் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து ரேட், டைப்ஸ் ஆஃப் ரேட் அண்ட் ரேட்டில் ஆனால் என்ன, ஆர்டர், மாலிகுலாரிட்டி, இந்த மாதிரி சிம்பிள் பட் எட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேட். ஸோ ரேட் அப்படி சொல்லுவது என்னென்னா த சேஞ்ச் ஆஃப் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் பர் யூனிட் டைம். இதை நம்ம ரேட் சொல்லுவோம். அது என்னென்னா, இப்போ இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அட் டைம் 0 வந்து நம்மளோட ரியாக்டன்ட் மேக்ஸிமம் வேல்யூவில் இருக்குது. அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, நம்ம ரியாக்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வருது. விச் மீன்ஸ் இந்த ரியாக்டன்ட்டோட வேல்யூ வந்து மோல்ஸ், அதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே சமயம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அட் டைம் 0 வந்து நம்மளோட ப்ராடக்ட் 0வாக இருக்குது. விச் மீன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மே ஆகலை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வருது. அதே சமயம் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் இந்த மாதிரி நடக்கிற இதுதான் நம்ம ரேட் சொல்கிறது. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் the change of the concentration, or நம்ம gases பற்றி பேசுவோம், நம்ம ப்ரெஷர் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ the change of concentration of the reactant or the product per unit time. அது ரியாக்டண்ட்டாகவும் இருக்கலாம், ப்ராடக்டாகவும் இருக்கலாம், பட் per unit time the change in concentration பற்றி நம்ம பார்க்குறது தான் நம்ம ரேட் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், ஸோ ரியாக்டன்ட் சைடு வந்து இது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் அட் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த பண்ண நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படி சொல்கிறது, அதாவது ப்ராடக்ட் ஃபார்மேஷனும் ரியாக்டன்ட் சேம் ரேட், ஒரே ரேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கும். இது இப்போ ஃபார்ம் ஆக, இது டிக்ரீஸ் ஆக ஒரே ரேட்டில் இருக்கும். மேபி சைன் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சின்ஸ் ரியாக்டன்ட் சைடு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம ரியாக்டன்ட்டை வந்து நெகட்டிவ் சைனில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ப்ராடக்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகுதுனால இது வந்து பாசிட்டிவ் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் அதோட ரேட் ரெண்டுத்தோட ரேட்டுமே ஒரே வேல்யூவாக இருக்குது, பட் சைன் தான் வேறு மாதிரி இருக்குது. அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு ரெண்டுத்தோட ரேட் வேல்யூ சேமாக இருக்கும். அதை நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ ரேட் வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது சேஞ்ச் கன்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம். ஸோ ரேட் வந்து 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆவரேஜ் ரேட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட் இப்போ சொல்கிறது என்னென்னா, இப்போது இங்கே ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இந்த பர்டிகுலர் டைம் t = 0 எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அண்ட் அதே வேறு ஏதோ ஒரு டைமில் வந்து இன்னொரு வேல்யூ இருக்குது. அப்போ இந்த ஹோல் டைமில் ஆவரேஜான ரேட் எவ்வளோ? இந்த டைமில் இந்த ரேட் வந்து இங்கே இருக்குது. விச் மீன்ஸ் இது ஹையராக இருக்குது ரேட், இந்த பீக் அப்போ தான் ஹையில் இருக்குது. ஸோ இதில் வந்து இதோட ரேட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கலாம். பட் இந்த டைம் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இந்த 2 வேல்யூவோட ஆவரேஜ் வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த ஆவரேஜ் ரேட்டில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த A2ங்கிறது என்னென்னா கன்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் டைம். ஒரு டைம் T2வில் இதோட கன்சன்ட்ரேஷன் வந்து A2வாக இருக்குது. அதே டைம் ஒரு டைம் T1ல் வந்து கன்சன்ட்ரேஷன் வந்து A1ஆக இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ்னா என்ன, A2 - A1, அதே மாதிரி T2 - T1. இது ரெண்டுத்தோட ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது தான் இந்த ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆவரேஜ் ரேட் ஃபார் நம்ம இப்போ இஃப் யூ டாக் அபவுட் ரியாக்டன்ஸ் இது வந்து நெகட்டிவில் இருக்கும். அண்ட் இதே ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசும்போது இது வந்து பாசிட்டிவ்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் ஆவரேஜான ரேட். ஸோ என்னது, ஒரு சர்டெயின் டைம் பீரியடை வந்து சர்டெயின் டைம் பீரியட் இந்த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம இந்த ரேட்டை, அதாவது ஆவரேஜான ரேட்டை மெஷர் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எப்படி சொல்கிறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில், இப்போ நான் இதோட சொன்னேன், இது வந்து ஒரு டைமில் டைம் T1, இது டைம் T2, இங்கே என்ன ரேட் வேல்யூ இருக்குது, சாரி இங்கே என்ன கன்சன்ட்ரேஷன் வேல்யூ இருக்குது, இங்கே என்ன கன்சன்ட்ரேஷன் வேல்யூ இருக்குது. அந்த 2 வேல்யூவும் நம்ம வந்து சப்ராக்ஷன் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு வரது ஆவரேஜ் சொன்னோம். பட் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், லைக் எனக்கு இந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன ரேட் வேல்யூ வரும், இந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன ரேட் வேல்யூ வரும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் கேட்குறேன், ஒரு ஆவரேஜ் கேட்கல. இந்த டைம்லேருந்து இந்த டைம்ல என்ன ரேட் அப்படிங்கிறது கேட்கல, நான் பர்டிகுலர் இந்த டைமில் எனக்கு என்ன ரேட் வேல்யூ அப்படிங்கிறது கண்டுபிடி தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் சொல்லணும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப், அதாவது இந்த இப்போ கிராஃப் நம்ம பிளாட் பண்ணுவோம், அந்த கிராஃபில் இருக்க அந்த ஸ்லோப்பை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் நத்திங் பட் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ரேட்டோட வேல்யூ என்ன, அதான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் சொல்லுவோம். அண்ட் அது கண்டுபிடிக்கிறதா நம்ம ஸ்லோப், ஒரு கிராஃபோட ஸ்லோப் வச்சு இது கண்டுபிடிப்போம். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதான் 2 டைப்ஸ் ஆஃப் ரேட், ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரேட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இமேஜின் லைக் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது x1a x2b இந்த மாதிரி. இந்த x1 இதெல்லாம் நத்திங் பட் இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் தான். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் இதெல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் தான். ஸோ ஏபிசிடி இந்த ஏபிங்கிறது நம்மளோட ரியாக்டன்ஸ் அண்ட் சிடிங்கிறது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அது பர்டிகுலர் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போது ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ரேட்டை வந்து இன்னொரு வேலி கூட நம்ம வந்து அது டிஃபைன் பண்ணலாம். லைக் ரேட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். பிகாஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது, இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படி சொல்லும்போது இந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் இந்த வேல்யூ அதிகமாகும். கரெக்டாக நம்ம ரியாக்டன்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும், அப்போ தான் ப்ராடக்ட் சைடு அதிகமாகும். அந்த கான்செப்ட் தான். அப்போ இது வந்து ஸ்லோவாக எவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகுதோ அவ்வளோ அதிகமாக இது வந்து இந்த சைடுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகும். அதான் நம்ம ரேட் சொல்கிறது. ஸோ இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ரியாக்டன்ஸ் இது ஏ அண்ட் பி நத்திங் ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ஸ் டிஸ்அப்பியர் ஆகும், விச் மீன்ஸ் அது குறையும், டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும், விச் மீன்ஸ் அது அதிகமாகும். ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாகும், ரியாக்டன்ஸ் கம்மியாகும். அப்போ தானே ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம டி ஆஃப் ஏ பை டிடி அப்படி சொல்கிறோம். அண்ட் ஃபார் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் பி மைனஸ் ஆஃப் டி ஆஃப் பி பை டிடி. எதுக்கு மைனஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகணும் நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம், அதுதான் ஒரு கான்செப்ட். டிக்ரீஸ் ஆனாலும் தான் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் சி அண்ட் டி சொல்லும்போது அதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி என்ன இது நோட்டேஷன் இருக்கோ நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நத்திங் பட் இது ஒரு கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம், அதுதான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இது வந்து நம்ம ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அதான் சொல்கிறோம். பட் இஃப் யூ டாக் அபவுட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனோட ரேட் அப்படி கண்டுபிடிக்க சொல்லும்போது என்ன ஆகுனா இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டையும் நம்மளை இதனால் டிவைட் பண்ணோம். ஸோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் பி அப்படி சொல்லும்போது நம்ம டேரெக்டாக கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம் வித் நெகட்டிவ் சிம்பிளோ எந்த ஒரு சைன் வித் நெகட்டிவ் சைன் ஏதோ வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் when you talk about rate of the reaction அப்போ இந்த rate of the reaction for every ரியாக்டண்ட்டாக இருக்கட்டும் ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏஆ இருக்கட்டும் இல்லை ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் பிஆ இருக்கட்டும் இது எல்லாமே அந்த பர்டிகுலர் இந்த காம்பவுண்ட் ஏயோ ஸோ இந்த எலமெண்ட் ஏயோ இந்த எலமெண்ட் பி இந்த காம்பவுண்ட்ஸை தான் அதை வந்து டினோட் பண்ணது தவிர ஆனால் ஹோல் தெரிஞ்சு சொல்கிறது இல்லை. இது பர்டிகுலர் இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இதோட ரேட் வேல்யூ அதிகமாக இருக்கலாம், இதோட வேல்யூ கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வேரி ஆகும். வேற இஃப் யூ டாக் அபவுட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த எலமெண்ட்டாக இருக்கட்டும் இந்த எலமெண்ட்டை ரெஸ்பெக்ட் ஆஃப் என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எது எடுத்தாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். அது ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், டி இருக்கலாம், இந்த ரியாக்ஷன் எது வேணால் இருக்கலாம். பட் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனோட வேல்யூ சிமிலர் வேல்யூவாக இருக்கும், சேம் வேல்யூவாக தான் இருக்கும். மேபி அதோட ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் இதோட ரேட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதோட ரேட் அதிகமாக இருக்கலாம், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இதோடது கம்மியாக இருக்கலாம். பட் இதோடது ஹையாக இருக்கலாம், இதோடது லோவாக இருக்கலாம். பட் when you talk about rate of reaction இது எல்லாத்துக்குமே சிமிலரான வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது நம்ம டேரெக்டாக கன்சிடரேஷன் டிவைட் பை டைம் தான் போடும். வேற இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நம்ம டிவைட் பண்ணுவோம். இங்கே என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு என்ன இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் டிவைட் பண்ணுவோம். வேறு இங்கே நம்ம டிவைட் பண்ண மாட்டோம், வெறும் கன்சிடரேஷன் டிவைட் பை டைம் தான். பட் இங்கே அடிஷ்னலாக ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ சில ப்ராப்ளம்ஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ரியாக்டன்ஸ்க்கான நெகட்டிவ் சைன் கன்ஃபார்மாக எப்பவுமே யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த சைன் பாசிட்டிவ் சைன் தான், அதனால அதுக்கு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண தேவையில்ல. பட் த வே யூ ரெப்ரசென்ட் தட் இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருந்தணும். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கா, தென் கன்சிடரேஷன் டிவைட் பை த டைம் அது வந்து கரெக்டாகவே இருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். பட் ஏன் நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணால் நம்ம ரியாக்ஷன் என்ன அது டிக்ரீஸ் ஆகுது தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ தான். பட் நம்ம நெகட்டிவ் சைன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு பிகாஸ் ஆல்ரெடி இந்த ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆனால் தான் நம்ம ப்ராடக்ட் அதிகமாகும். ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆனால் தான் ப்ராடக்ட் அதிகமாகும். அப்போ ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகணும்னா நம்ம அந்த நெகட்டிவ் சைன் பிகாஸ் அது வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆன் அ ஹோல் சொல்லும்போது இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆன் அண்ட் ஹோல் சொல்லும்போது இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. நம்ம நெகட்டிவ் சைன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகுது, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ.
அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமும் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அதனால் நல்லாவே இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. rate of reaction. நம்ம rate of reaction என்ன சொல்லியிருக்கோம்? concentration divided by time தான் rate of the reaction. So rate is nothing but concentration by time. இதான் நம்ம வந்து rate of the reaction அப்படி சொல்கிறோம். அப்போ concentration சொல்லும் போது நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? molarity வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ molarity அப்படிங்கிறது என்னென்னா, molarity is nothing but, okay, I will write, molarity is nothing but number of moles of solute divided by volume of solution in liters. இதான் molarity. ஸோ molarity nothing but எவ்வளோ moles of solute divided by volume of solution தான் molarity. அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் nothing but எவ்வளோ மோல்ஸ், அதாவது நம்ம மோல் அப்படின்னே சொல்லலாம்ல. அண்ட் வால்யூம் வந்து நம்ம அதோட யூனிட் என்ன, லிட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப லிட்டர். அப்போ நான் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இப்படி நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். கரெக்டாக மோல் லிட்டர் இன்வெர்ஸ் இப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சன்ட்ரேஷன் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டி அந்த வந்து மோல் டிவைடட் பை லிட்டர்ஸ் வித் இட் இஸ் நத்திங் பட் வால்யூம் வரும். ஸோ நான் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ரேட் சொல்லும்போது எனக்கு ரேட்டுங்கிறது கன்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம். அப்போ கன்சன்ட்ரேஷன் தான் மோல் லிட்டர்ஸ் -1 வேறு இங்கே டைமும் வருது. அப்போ திஸ் ஹோல் டேர்ம் மோல் லிட்டர் -1 டிவைட் பை டி. டி நத்திங் பட் இதோட யூனிட் வந்து செகண்ட் டைமுக்கு வந்து செகண்ட் தான் யூனிட். அப்போ எனக்கு மோல் L -1 S -1 இப்படி வரும். இதுதான் நம்மளோட ரேட்டோட யூனிட். அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இதோட செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதோட யூனிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் ஜஸ்ட் மெமரைஸே இது பண்ண தேவை. ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் ஈஸியாகவே நீங்களே போட்டு கண்டுபிடிக்கலாம். இதை மெமரைஸ் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் ரேட்னா என்ன? ரேட்டாக கன்சன்ட்ரேஷன் டிவைட் பை டைம். கன்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? மோல் லிட்டர் இன்வெர்ஸ். டைமோட யூனிட் என்ன? செகண்ட். ஸோ அப்போ என்ன நம்ம ஃபார்முலா என்ன? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற ரீசன் வந்து என்னென்னா, இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸு அண்ட் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் சால்வ் பண்ணுறதே. ஸோ அதனால் இது தயவுசெய்து உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். பிகாஸ் இது பார்த்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லாவே புரியும். இல்லைனா இது வந்து பிளாங்காகவே இருக்கும். இந்த ரியாக்ஷன் 2N2O5 gives 4NO2. ஸோ இந்த நம்ம ரியாக்ஷன் எழுதிக்கலாம். 2N2O5 gives 4NO2 plus O2. இதான் நம்ம ரியாக்ஷன். If the concentration of NO2 increases, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the concentration of NO2 increases by this in 4 seconds, then calculate the following அப்படின்னு தான் நம்ம கொஷின். இல்லைன்னு நான் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க? இதான் நம்ம ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. NO2ஓட கன்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதான், இந்த வேல்யூ வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை என்ன தெரியுது? இதுதான் நம்ம கன்சன்ட்ரேஷனோட வேல்யூ, இதுதான் நம்ம டைம். அப்போ கன்சன்ட்ரேஷனும் டைமும் தெரிஞ்சால் என்ன கண்டுபிடிக்கலாம்? கன்சன்ட்ரேஷன் டைமுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேட் இஸ் நத்திங் பட் rate of formation of NO2 அப்படின்னு சொல்லணும். ஏன் rate of formation of NO2 அப்படி சொல்கிறோன்னா, பிகாஸ் NO2 வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மேஷன். பட் எதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எல்லாம் நோ, தட் இஸ் நாட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னா NO2 அது வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் NO2 சொல்ல. ஸோ அப்போ எத்தனை மோல்ஸ் அவங்க சொல்லாதது அப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1 மோல் தான். அப்போ அவங்க 1 மோல் பற்றி தான் சொல்கிறாங்க. if the concentration of NO2 increases சொல்லும் போது they are talking about only 1 mole. அப்போ 1 mole of NO2 பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எத்தனை மோல் இருக்குது? 4 மோல்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கூடாது? அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 4 மோல்ஸ்க்கு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். சின்ஸ் அவங்க வந்து 1 மோல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் எடுத்துக்கணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அது ரெண்டுத்துக்குமே அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ். இதோட டிவைட் பண்ணால் ரேட் கிடைக்கும். இதை டிவைட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நார்மலான ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தட் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இப்போ நம்மளுக்கு கிடைச்சது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தட் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் என்ன? NO2. அதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷனோட ஃபார்முலா என்ன? கன்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம். கன்சன்ட்ரேஷன் 1.6 × 10⁻² டிவைடட் பை 4. ஸோ நம்ம இது டிவைட் பண்ணோன்னா we get 4 × 10⁻³ 4 × 10⁻³
மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். இதான் நம்மளோட வேல்யூவாக நமக்கு கிடைக்குது. the rate of formation of NO2. அப்போ கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஷின் என்னது, the rate of formation of NO2 ஆன்சர் இதுதான். rate of formation of NO2 ஆன்சர் வந்து 4 × 10⁻³ அண்ட் அந்த யூனிட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம்னா நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நமக்கு கிடைச்சது என்னது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் NO2. அதாவது இங்கே இருக்குது, இது ரொம்பவே குழப்பக்கூடியது, அதனால நான் திரும்ப சொல்கிறேன். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது ஃபார்முலா என்ன, இது. அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் தான் என்னது, இது கிடச்சிருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த ஹோல் டேர்மோட ஆன்சர் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும்போது இந்த டேர்ம் ரெண்டு சேம் டேர்ம் தானே, இந்த டேர்ம் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படி இருந்தால் தான் அது என்னது, ரேட் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ நம்ம இப்போ ரேட் ஆஃப் த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னது, இது வந்து அதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணணும். விச் மீன்ஸ் 4 × 10⁻³ டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது, NO2க்கு என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 4. அப்போ டிவைட் பை 4 பண்ணோன்னா we get 1 × 10⁻³ அண்ட் அதோட யூனிட் என்னவோ அது. அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து 1 × 10⁻³ அண்ட் திஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். இந்த 2NO2 N2O5 இருக்கட்டும், இந்த ஆக்சிஜனாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட ரேட்டும் இது தான். பட் அந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அது வந்து இது எல்லாத்துக்குமே வேரி ஆகும். அது எப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவங்க உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே புரிஞ்சிடும். இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2N2O5 இருக்குது, இட் கிவ்ஸ் 4NO2 அண்ட் O2 இருக்குது. இப்போ நம்ம இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 4 × 10⁻³ இதோட யூனிட்ஸ் அது இருக்குது. பட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லி நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 1 × 10⁻³ அண்ட் அதோட யூனிட் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஹோல் இதோட ரேட் வந்து என்னது, இதோட ஹோலோட ரேட் என்னது, இதுதான். இதோட ஹோல் ரேட் என்னது, இதுதான். பட் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இப்படியாக ஒரு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் வேரி ஆகும், இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் வேரி ஆகும், இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு மற்ற காம்பவுண்ட்ஸ். இது கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இது கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். பட் when you talk about the rate of the reaction, இது மூணுத்துக்குமே ஒரே ரேட்டு தான். அந்த ரேட் தான் 1 × 10⁻³ ஓகே. இப்போ நம்ம இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேர்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருக்கா, கிடையாது. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, 1 தான். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷனோ இல்லை ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸுக்கும் இந்த ரேட் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கும், அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் தான். இப்போ அந்த ஸ்டாக்கியோ கோஎஃபிஷியன்ட்டே 1 இருக்குது, விச் மீன்ஸ் 1. ஸோ எனிதிங் டிவைட் பை 1ங்கிறது அதே ஆன்சர் தான் வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 is equal to the rate of reaction. புரியுது? பிகாஸ் அங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டே 1 தான். அது தான் 1 தான் நமக்கு இந்த பிரச்சனை. இது ஆல்ரெடி 1ஆகவே இருக்குது. அப்போ இதில் என்ன அர்த்தம், த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 வேல்யூவும் 1 × 10⁻³ அப்படிங்கிற நமக்கு இல்லைனா கிளியராக தெரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைனா திரும்பவும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 is equal to the rate of the reaction for O2 தான் அந்த கண்டிஷன், மற்றவங்களுக்கு இல்லை. ஏன் O2க்கு மட்டும் அது, பிகாஸ் O2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, இந்த கேஸில் 1ஆக இருக்குது. ஸோ அது தென் 1 இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. பிகாஸ் எனிதிங் டிவைட் பை 1 நம்மளுக்கு 1 அதே ஆன்சர் தான் வரும். கரெக்டாக? அதனால தான் இது. இப்போ நம்ம N2O5 கண்டுபிடிக்கலாம். ஸோ N2O5க்கு வந்து நீங்கள் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே 2 மெத்தட் இருக்குது. மெத்தட் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. செகண்ட் மெத்தட் இருக்குங்கிறது என்னென்னா, நம்ம இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதை வச்சு கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுமே எது சிம்பிள் சொல்லணும், இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாலே இது எல்லாத்துக்குமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறஸ் இதுங்கிறது இதுவும் ஈஸியானது தான், இது கஷ்டமானதுலாம் கிடையாது. வேறஸ் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இது ஈஸி தான், ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான். நான் 2 மெத்தடுமே சொல்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இல்லை என்ன தெரிஞ்சிருக்கும், இதோட இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் O2 இது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் எந்த இதுக்கு வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 என்ன தெரியும், 400 அண்ட் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ NO2 வேல்யூ தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், N2O5 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை இந்த பக்கம் கொண்டு வரணும். இது வச்சு ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த போன டிவிஷன் ஆயிரும். அப்போ வந்து 2/4 N2O5 அப்படின்னு ஆயிரும். கரெக்டாக? அப்போ இட் வில் பி ஈக்குவல் டு N2O. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 4 × 10⁻³ இதோட ட்ரிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், இங்கே இருக்கிற நம்பரை இங்கே டிவிஷனில் கொண்டு வரணும். அப்போ 2/4 இன்ட்டு இதோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் கிடச்சிது நம்மளுக்கு 4 × 10⁻³ இது போட்டுருக்கணும். அப்போ இது ரெண்டு கேன்சல் நமக்கு என்ன ஆன்சர், 2 × 10⁻³. இதுதான் நம்ம ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 வேல்யூ. இது ஒரு மெத்தட், இது ரொம்பவே சிம்பிள் தான். இதோட இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூட கோஎஃபிஷியன்ட் அண்ட் இன்டூ நம்ம தெரிஞ்ச வேல்யூவோட நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும் அந்த வேல்யூ, ஐ மீன் இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷனோட வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு மெத்தட் நம்பர் 2 வந்து ரொம்பவே சிம்பிள். நம்மளுக்கு தெரிஞ்ச N2O5 இட் கிவ்ஸ் 4NO2 + O2. நம்மளுக்கு என்ன ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனோட வேல்யூ தெரியும், கரெக்டாக? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், வச்சு 1 × 10⁻³ அப்படிங்க நமக்கு தெரியும். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஹோல் இதோட வேல்யூ வந்து 1 × 10⁻³ அப்படின்னா இந்த ஹோல் இதோட வேல்யூ இது. அப்போ நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் இதோட ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவோட இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 × 1 × 10⁻³ எவ்வளோ வரும், 2 × 10⁻³ இப்படி கால்குலேட் பண்ணலாம். அண்ட் இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதோட திருப்பி 4 × இந்த வேல்யூ 4 × இது பண்ண ஆன்சர் வரும் 4 × 10⁻³ வரும். அண்ட் இதே மாதிரி O2 கண்டுபிடிக்கலாம். O2 முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அப்போ 1 × இது பண்ணால் என்ன வரும், 1 × 10⁻³. ஸோ மெத்தட் 1 இருக்குது, மெத்தட் 2 இருக்குது. ரெண்டுமே ஈஸி மெத்தட் தான். ஜஸ்ட் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் தெரிஞ்சால் போதும், அதோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ ரேட் ஆஃப் ஃபார்மேஷனோ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். லைக் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு மெத்தட் எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருக்க எல்லா ஆன்சர்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் இது ரொம்பவே லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த ரியாக்ஷன் A + 2B இட் கிவ்ஸ் 6C + 2D இஃப் அந்த ரேட் ஆஃப் A இஸ் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது ரேட் ஆஃப் B வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். இது என்னது, இப்படி பார்த்தோன்னா என்ன தெரியுது, இது என்னது, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் A. கரெக்டாக ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் A ஷார்ட் லைனில் இருக்கேன். அந்த வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, 2.6 × 10⁻². அந்த யூனிட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் B இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சிம்பிள் மெத்தட் A + 2B இட் கிவ்ஸ் 6C + 2D. நம்மளுக்கு இதெல்லாம் மாதிரி தான், இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு தெரிஞ்சது A, இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியாது, we have to find out. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு இதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும், டிவிஷனில் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இங்கே என்ன வரும், 2/1 இன்ட்டு இந்த வேல்யூ 2.6 × 10⁻². இது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது 5.2 × 10⁻² அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அண்ட் இதுதான் ஆப்ஷன் C. அண்ட் இதுதான் நம்மளோட ஆன்சரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட், வெரி சிம்பிள் மெத்தட். ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இப்போ சொன்ன மெத்தட் 1 யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், மெத்தட் 2 யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். வெரி சிம்பிள் மெத்தட். ஓகே, ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரேட் லா. ஸோ ரேட் லா சொல்லும்போது இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு தான். இது வந்து அதோட லா அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஸோ த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மோலார் concentration ஆஃப் த ரியாக்டன்ட் which each term raised to the power or the exponent that has to be found experimentally.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னதான் இந்த மாதிரி முன்னாடி இருக்க நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எடுத்து பவர்ஸில் போடக்கூடாது. அது எக்ஸ்பெரிமெண்டலி என்ன வேல்யூ வருதோ அதான் போடணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ XA + YB gives ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இதோட ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மோலார் கன்சன்ட்ரேஷன். மோலார் கன்சன்ட்ரேஷன் நம்ம ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராக்கெட்டில் மோலார் கன்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் அது கன்சன்ட்ரேஷன் அவ்வளோதான். இந்த ஒரு கன்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. வித் ஈச் டேர்ம் raised to their power or exponent. பவர் ஆர் எக்ஸ்போனண்ட். அந்த பவர் இல்லை எக்ஸ்போனண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி விச் மீன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து எக்ஸ் இருக்கட்டும், அண்ட் இந்த பிக்கு வந்து ஒய்னு இருக்குது. அண்ட் இந்த ரேட்டு வில் பி ஈக்குவல் டு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வச்சா ப்ரொபோஷனாலிட்டி போயிடும். கரெக்டாக? அப்போ ரேட் இஸ் வெல் கே இன்டூ கேங்கிறத நம்ம இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் ஆர் நம்ம ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணதுக்கு ப்ரொபோஷனாலிட்டி போயிடும். அப்போ ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த சேம் திங். ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது நிறைய ரியாக்ஷன்ஸ், சில ரியாக்ஷன்ஸில் வந்து இது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். வேறு சில ரியாக்ஷனில் அது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் எப்போவுமே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சில வேஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ ரேட் லாவை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த மோலார் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வித் தியர் ரெஸ்பெக்டிவ் பவர்ஸ். அந்த பவர்ஸ் வந்து என்னது, அதோட எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் வேல்யூ தான் அந்த பவர்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, நான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நத்திங் பட் இந்த பவர்ஸ் சொல்லியிருந்தேன்ல, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இதோட அடிஷன் தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். So the sum of the powers of concentration of the reactants in rate law expression is known as the order of the reaction. அதாவது x and y இருக்குல்ல, இது என்னது பவர்ஸ், நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி இதை ஃபவுண்ட் பண்ண பவர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ரியாக்டன்ட். இந்த பர்டிகுலர் ரியாக்டன்ட்டோட பவர் இது, இதோட பவர் எக்ஸ், பியோடது ஒய். ஓகே, அண்ட் இது ரெண்டுத்தோட சம், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட சம் தான் நம்ம என் ஆர் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனும் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி தான். பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்டலே தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஆர்டரும் என்னது, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் பற்றி. ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ இந்த இதோட டிஃபைன் பண்ணும்போது நம்ம ரேட் divided by the concentration of molar concentration of the both reactants is equal to k. அந்த மாதிரி தான் வரும். which means இங்கே கீழே கொண்டு வரும், இந்த மாதிரி தான் எழுதும். உடனே இந்த ரேட் வந்து இதுக்கு ப்ரொபோஷனல், இதுக்கு இந்த கன்சன்ட்ரேஷன் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது that is not true. rate constant does not depend on concentration of the reactant. இது concentration of the reactant வந்து டிபெண்டே பண்ணாது. ரியாக்டன்ட்டுக்கு என்ன வேணால் கன்சன்ட்ரேஷன் இருக்கட்டும், இது அது டிபெண்டே பண்ணாது. பட் எது அது டிபெண்ட் பண்ணுன்னா டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட். டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும், வேறு எதையும் டிபெண்ட் பண்ணாது. இட் ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட். கன்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் என்ன வேணால் இருக்கட்டும், இது எது டிபெண்ட் பண்ணாது. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து என்னதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். மோல் டிவைடட் பை எல் அண்ட் இந்த ப்ராக்கெட்டில் 1 - nங்கிறது பவராக இருக்குது இன்ட்டு டைம் -1. இந்த nங்கிறது என்னென்னா ஆர்டர். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி ஆர்டர் என்னவாக இருக்கும், அந்த ஆர்டர் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக இதோட ஃபார்முலாவை சொல்லிக்கலாம், ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கான ட்ரிக் வந்து இதுதான். இது யூஸ் பண்ணி நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபார் எனி ஆர்டர்ட் ரியாக்ஷன். ஸோ இது நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் செகண்ட் ஆர்டர் அவங்கள பற்றிலாம் படிக்கும்போது நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுதாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டி சொல்லும்போது இது வந்து பார்த்தது, இது வந்து மாலிகுல்ஸ் பற்றி தான் பேச போகுது அப்படின்னு. ஸோ the total number of molecules இல்லை atoms இல்லை ions participating in an elementary reaction is called as molecularity of a reaction. அதாவது ஒரு ரியாக்ஷனில், ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் எவ்வளோ ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ அயன்ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணதோ அதுதான் அதோட மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன, பாசிட்டிவ் இன்டீஜர் 1, 2, 5, 10 மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கலாம். இல்லைனா இன் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆர்டர்.
எலமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன கேட்குறோம், நம்ம எலமெண்ட்ரி ரியாக்ஷன் பற்றி இங்கே படிப்போம். ஜஸ்ட் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ்லாம் மாலிகுலாரிட்டி வந்து அதோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்டருங்கிறது இந்த பவர்ஸ், அந்த ரியாக்டன்ஸோட பவர்ஸ், அந்த பவர்ஸோட அடிஷன் தான் நம்ம ஆர்டர் சொல்கிறோம். ஸோ சில கண்டிஷன்ஸில் என்னது, எந்த கண்டிஷனில் எலமெண்ட்ரி ரியாக்ஷனில் மாலிகுலாரிட்டி வந்து ஆர்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால் அதை பற்றி இங்கே படிப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸில் மாலிகுலாரிட்டி வந்து இந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, அதோட ஆர்டருக்கு வந்து மாலிகுலாரிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் அன் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி வந்து ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே அது காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்போட மாலிகுலாரிட்டி வந்து அதோட ஆர்டர் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வந்து மாலிகுலாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இது எலமெண்ட்ரி ரியாக்ஷன் என்ன, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் என்ன நம்ம படிச்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் ரெண்டு இருக்குது. எலமெண்ட்ரி ரியாக்ஷன் என்ன, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் என்ன, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இப்போ அதை பற்றி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட்ரி ரியாக்ஷன். ஸோ எலமெண்ட்ரி ரியாக்ஷன்னா எந்த ரியாக்ஷன் நம்ம எலமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, தோஸ் ரியாக்ஷன்ஸ் விச் கம்ப்ளீட்ஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப் which have the exponents in rate law equal to the stoichiometric coefficients of the reactant. ரியாக்ஷன்ஸில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் நம்ம எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு ஸ்டெப்பில் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும், அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் எலமெண்ட்ரி ரியாக்ஷன். அண்ட் இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அது சிங்கிள் ஸ்டெப் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அது ஸ்டாக்கியோ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து அதோட எக்ஸ்போனன்ட்ஸாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ், ரைட்டா? ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளோட காம்பவுண்டுக்கு முன்னாடி இருக்குது, இதுதான் இருக்கும் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படி சொல்கிறது. எல்லா ரியாக்ஷன்ஸுக்குமே அது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸும் இந்த பவர் இந்த வேல்யூ வந்து சேமாக இருக்காது. பிகாஸ் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வேல்யூ. நிறைய சொல்லியிருக்கேன், சில இதுக்கு வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் இந்த பவர்ஸும் ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்படின்னு தான் ப்ராப்ளம் இல்லை. பட் சில ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து சேமாக இருக்காது. ஓகே, அதுதான் நான் சொல்ல வருது. அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் எலமெண்ட்ரி ரியாக்ஷன் சொல்லும்போது அது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது, அந்த பவர்ஸோட ஈக்குவலாக இருக்குது. அப்போ எலமெண்ட்ரி ரியாக்ஷன் இருக்குது ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். இன்னொன்று என்னென்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து அதோட எக்ஸ்போனன்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், விச் மீன்ஸ் பவர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எலமெண்ட்ரி ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு கரெக்டு தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு ரேட் கொடுத்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு a பவர் 2 அண்ட் b பவர் 1ன்னு இருக்குது. அந்த ரியாக்ஷன் வந்து 2a ப்ளஸ் b கிவ்ஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன, ஏயோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன 2, அது இதோட பவராக இருக்குது. பியோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது, இதுவுமே இல்லைனா 1, அப்போ இதோட பவர் 1 இருக்குது. அப்போ இது ஈக்குவலாக இருக்குது, விச் மீன்ஸ் அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவேன், எலமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்டர் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த பவர்ஸ், ரைட்? சம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ். அவர் 2 + 1 3. அப்போ இந்த ஆர்டர் வந்து 3. ஓகே, இந்த ஆர்டர் வந்து 3 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ தான் தெரியுது இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் இதோட பவர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம எலமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மல்டி ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் ஆகும், சிங்கிள் ஸ்டெப் கிடையாது, நிறைய ஸ்டெப்ஸ் வரும், அதான் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இந்த மாதிரி மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன்ஸில் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ரேட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இது நல்லா கவனமாக லிசன் பண்ணுங்கள். ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அந்த ரியாக்ஷனை வச்சு நம்ம அந்த ரேட்டை கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் ரியாக்ஷன் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்லேயே நடந்துடுது. அப்போ நம்ம அதை பற்றி எப்படி ரேட்டை பற்றி எப்படி ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ அந்த ரியாக்ஷனே நம்மளை வச்சு ஸ்டடி பண்ண முடியாது, அது நம்மளுக்கு வந்து யூஸ் கிடையாது. சில ரியாக்ஷன் வெரி ஸ்லோவாக நடக்குது, ரொம்பவே ஸ்லோனா வெரி லைக் இயர்ஸ் கணக்கில் எடுக்குது. அந்த லைக் இந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன் இந்த மாதிரி ப்ராசஸ் இயர்ஸ் கணக்கில் எடுக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ரேட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த சில ரியாக்ஷன் இருக்கும் மாட்ரேட் ஸ்பீடில் நடக்கும், ஓரளவுக்கு ஓகேவான ஸ்பீட், ஸ்லோவாக இருந்தாலும் மாட்ரேட் ஸ்பீடாக இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இல்லை ரொம்பவே ஸ்லோவாக இல்லை, ஒரு மீடியம் பேஸில் வந்து போகும். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம ரேட் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து RDS அப்படின்னு சொல்லுவோம், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது இருக்கும்
லைக் ஒரு ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப்பை தான் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படி சொல்லுவோம். அண்ட் அந்த ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம ரேட்டோட வேல்யூவே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் மட்டும்தான் கண்டிஷன் வரும். ஏன் எலமெண்ட்ரி இருக்குது, ஏற்கனவே அதுக்கு சிங்கிள் ஸ்டெப் தான். ஸோ சிங்கிள் ஸ்டெப்னால் அது ஏற்கனவே, அதனால் அதில் பிரச்சனையே இல்லை. ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸில் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்னால இதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது இருக்கும். அது ரேட் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்டெப் தான் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படி சொல்லுவோம். அண்ட் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2NO2Cl it gives in the products. ஸோ இந்த ரேட் வந்து நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பிகாஸ் இதில் வந்து 2 ஸ்டெப்பில், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன் பிகாஸ் இது 2 ஸ்டெப்பில் எனக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து NO2Cl வந்து NO2 ஆகும், Cl கன்வெர்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து திரும்ப NO2Cl வந்து கம்பைன் ஆகி இந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப், இது ஃபாஸ்ட் ஸ்டெப். அப்போ இதில் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எதுவாக இருக்கும், பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இதில் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் எதுவாக இருக்கும், எஸ் இதுதான் நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பாக இருக்கும். பிகாஸ் இது என்னது, ஸ்லோ ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப்பை நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இந்த ரேட்டோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, இதோட பவர் வந்து என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ரேட்டிலோட இதோட பவர் வந்து என்ன 1 வந்திருக்கு. பட் இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2. அதான் சொல்லியிருக்கேன், சில ரியாக்ஷன்ஸுக்கு மட்டும் தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் லைக் இந்த மாதிரி ரியாக்ஷன் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் பவர் சேமாக இருக்கும். பட் சில ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த பவர் சேமாக இருக்காது. ஏன்னா இது நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி, இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்டலி பார்த்துருக்கோம். NO2Cl வந்து இப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் எவ்வளோ இது இருக்குது, NO2Cl யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்டெப்பில் எவ்வளோ யூஸ் ஆகுது, ஒன்லி 1. அதனால தான் இதுக்கு பவர் வந்து 1. ஓகேவா, அதனால தான் பவர் 1. வேறு இது ஆல்ரெடி சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குது. சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறதுனால இங்கே யூஸ் பண்ணி இங்கே எவ்வளோ இது யூஸ் ஆகுது, இங்கே 2 யூஸ் ஆகுது. இங்கே எவ்வளோ யூஸ் ஆகும், 1 யூஸ், இங்கே வந்து 1 யூஸ் ஆகுது. அதனால நம்ம வந்து பவர் 1 சொல்லிட்டோம். வேறு இங்கே A வந்து 2 யூஸ் ஆகுது, B வந்து 1 யூஸ் ஆகுது. அதனால தான் பவர்ஸ் வந்து இன் டோட்டல் ஆட் பண்ணும்போது 3 வருது. இது டபுள் ஸ்டெப்பில் நடக்குது, மல்டி ஸ்டெப்பில் நடக்குது. பட் ஒரு ஸ்டெப் ஸ்லோவாக இருக்குது, இன்னொரு ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்லோ ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம ரேட்டை வந்து கண்டுபிடிப்போம். அந்த ஸ்லோ ஸ்டெப்பை ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதில் நம்மளோட NO2Cl கன்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 1. அதனால தான் இந்த இந்த பவரோட வேல்யூ வந்து 1 வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் வந்து இதை நல்லா படிங்க. NCERTயில் இந்த லைன்ஸ் எல்லாமே நல்லாவே படிங்க. ஸோ படிக்கணும்னு நல்லா ஈஸியாகவே இருக்கும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் நீங்கள் கம்பல்சரி சால்வ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டிசர்வ் எது கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ஒரே விஷயம், இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது பார்த்து 1 டைம் ஆகுது இதை நீங்கள் உங்களாலே வீடியோவை பார்க்காம நீங்களே இந்த கொஷின் எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ தெரியாது, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டரை சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது தெரியாது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ இந்த சாப்டரை இந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். For the reaction N2 plus 3H2 gives 2NH3 if the rate concentration divided by time is equal to of ammonia is equal to இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ரஜன் பை இதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். N2 plus 3H2 gives 2NH3. ஓகே, அண்ட் இதில் dNH3 by dt இதோட வேல்யூ தான் 2 × 10⁻⁴. அதோட யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து கரெக்டாக சொல்லுங்கள், இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனா இல்லை ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவா? பாஸ் பண்ணி யோசிச்சே சொல்லுங்கள். எஸ், இது வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. கரெக்டாக இது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா தெரியுது. அவங்ககிட்ட நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க D of H2 அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் rate of disappearance of hydrogen. இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், மெத்தட் 1 வச்சு நம்ம ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் அதை வச்சு இன்னொரு ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி. நான் மெத்தட் 1 இது வந்து யூஸ் பண்ணுறேன். மெத்தட் 1 என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி
ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மெத்தட் 1 பற்றி நான் சொல்லியிருப்பேன். மெத்தட் 1ல் என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரியும், நம்மளுக்கு இதுதான் வேணும். அப்போ என்ன, நம்மளுக்கு இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கோஎஃபிஷியன்ட் என்னது, 3 டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 2 இன்டூ மல்டிப்ளைட் பண்ணுவோம் இதோட நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ. என்ன வேல்யூ தெரியும், 2 × 10⁻⁻4. இது ரெண்டு கேன்சலும் 3 × 10⁻⁻4 அதோட யூனிட்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே, அண்ட் 3 × 10⁻⁻4 இதான் நம்ம ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்ம இருக்க ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும், ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது AIPMT 2009 கேட்ட கொஷின். ஸோ இதோட ரேட்லாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக்கலாம், ஆன் டபுளிங் இனிஷியல் கன்சிடரேஷன் ஆஃப் ஏ த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டபுள் ஆகுது. விச் மீன்ஸ் ஏயோட வேல்யூ டபுள் பண்ணுறேன். 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பண்ணும்பொழுது இந்த ரேட் லாவோட வேல்யூ டபுள் ஆகுது. விச் மீன்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இந்த ஏ வந்து நான் எக்ஸ் சொல்கிறேன், இது ஒய் சொல்கிறேன், இது வந்து எக்ஸ் அண்ட் இது வந்து ஒய் சொல்கிறேன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்பொழுது என்ன அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வேல்யூ என்ன ஆகுதான், டபுள் ஆகுதான். அப்போ இது ரெண்டு கேன்சலேஷன் ஆன்சர் வந்து 1 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1. அப்போ ஏயோட வேல்யூ என்னது, 1. விச் மீன்ஸ் இதோட பவர் வந்து என்னது, 1. அப்போ ஏயோட பவர் வந்து 1ங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பியோட பவர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேட்கலாம், ஆன் டபுளிங் த இனிஷியல் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ரெண்டு கன்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி, இதோட ரெண்டுத்தோட கன்சன்ட்ரேஷன், இதோட கன்சன்ட்ரேட் டபுள் பண்ணுறேன், இதோட டபுள் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ ஆஃப் எனக்கு ஃபேக்டர் சேஞ்ச் வந்து 8 வருதான். விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 8 டைம்ஸ் அதிகமாகுதான். 8 டைம்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ பவர் 1 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏ பவர் 1 இங்கே என்ன ஆப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் ஏ வந்து 1 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன், ஐ மீன் ஃபஸ்ட்டு 3rd ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே நான் வந்து 2 டம்மையும் இன்ட்டு 2 பண்ணுறேன், எனக்கு 8 ஆன்சரை வருதா பார்க்கலாம். அப்போ இங்கே 2 பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 அண்ட் இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 4 தான் வருது. பட் எனக்கு 8 வரணும். வேறு இங்கே டபுள் பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே டபுள் பண்ணால் சின்ஸ் இங்கே பவர் 2 இருக்கிறதுனால 4 வரும். அப்போ 2 × 4 என்னது 8. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர். இந்த வேலையும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்ன தெரியும், 2/2 வந்து என்னது 4 அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ 2 × 4 என்னது, 2 × 4 என்னது 8. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணினாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் 2NO plus Cl2 gives 2NOCl is given by the rate equation. ஓகே, ரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. The value of rate constant can be increased by. இப்போ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ரேட் ஈக்குவேஷன் ரேட்லாவும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம என்னென்ன பண்ணணும், இன்க்ரீஸிங் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் NO, இன்க்ரீஸிங் கன்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2. இதெல்லாம் படிக்காமல் எனக்கு ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இந்த ரியாக்டண்டோட கன்சன்ட்ரேஷனை பற்றி டிபெண்டே பண்ணாது. இது வெறும் ரெண்டு விஷயம் டிபெண்ட் பண்ணும், ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று கேட்டலிஸ்ட். இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும். அந்த கன்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கட்டும் இது டிபெண்டே பண்ணாது. அப்போ இங்கே என்ன சொல்ல கன்சன்ட்ரேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சராக வராது. தேர்ட் ஒன், இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். எஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆல் ஆஃப் தீஸ் வந்து நம்ம ஆன்சராக வராது. ஸோ இது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த மெக்கானிசம் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஈக்குவேஷன். இங்கே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபாஸ்ட் ஸ்டெப், ஸ்லோ ஸ்டெப் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் இது நம்ம சால்வ் பண்ணலாம். 2 + y2 இட் கிவ்ஸ் 2xy. இதுதான் நம்ம ஈக்குவேஷன். இதுக்கு நான் உங்களுக்கு ரேட் எழுது சார், ரேட்டில் எழுத சொன்னால் எப்படி எழுதுவீங்க, எப்படி எழுதணும், x2 ஓட ரேட், y2 ஓட ரேட் அப்படி எழுதணுமா, தப்பு. என்ன சொல்லியிருக்கேன், இது என்ன டைப், இது வந்து எலிமெண்டரி ரியாக்ஷனா இல்லை காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா, இது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஏன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், இது மல்டி ஸ்டெப்பில் நடக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம வந்து ஆர்டர் எந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிப்போம், மீன் ரேட் எந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிப்போம், ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். இல்லை ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் தான். அப்போ x + y2 gives xy + 5. இதுதான் நம்மளோட ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். அப்போ இதெல்லாம் நம்ம ரேட் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு k × x அண்ட் y2. ரெண்டுத்து பவருமே 1 தான், இது ரெண்டுத்து பவருமே 1 தான், போட தேவையில்ல. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ரேட்டு 1, இங்கேயும் 1. ஸோ ஆன்சர் வந்து 2. அப்படி சொன்னால் இதுவும் தப்பு. ஏன்னு சொல்கிறேன், உடனே ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படி சொன்னீங்கன்னா இது வந்து தப்பு. ஏன்னா நம்ம எப்போவுமே இந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஆகும்போது லைக் இந்த ஆன்சராக வந்திருக்கும். பட் எப்போ வந்திருக்குன்னா
இஃப் இட் வாஸ் x2, இது x2வாக இருந்ததுன்னா இது வந்திருக்கும். உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த ரியாக்ஷன் எடுத்துமா. இப்போ இதோட ரேட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் ரேட் எப்படி கண்டுபிடிச்சேன்? ரேட் இஸ் ஈக்குவல் டு NO2Cl பவர் 1 K இன்ட்டு NO2Cl பவர் 1. ஸோ ஆர்டர் வந்து இதுக்கு வந்து 1 அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? பிகாஸ் லோவஸ்ட் ஸ்டெப்பில் ரேட் இது தான். ஏன் இன்னொரு ரீசன் ஓகே ஏன் அதை சொன்னேன்னா, NO2Cங்கிறது நம்ம இதான் மெயின் ரியாக்ஷன். மல்டிசம் நடந்தாலும் இதுதான் மெயின் ரியாக்ஷன். இந்த மெயின் ரியாக்ஷனில் இந்த ஓவரால் ரியாக்ஷன் இதுதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன், மெயின் ரியாக்ஷன். இது அதுக்குள்ள நடக்கிற ஸ்டெப்ஸ் தான். அந்த ஸ்டெப்ஸில் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் வச்சு தான் நான் ரேட் எழுதுறேன். பட் இந்த காம்பவுண்ட் என்னோட மெயின் ரியாக்ஷன், அதாவது ஓவரால் ரியாக்ஷன்லையும் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் நான் இது கரெக்டாக சொன்னேன். வேற இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த ரேட் நான் அது எழுந்திருக்கேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு x இன்ட்டு y2 நான் எழுந்திருக்கேன். பட் இந்த y2 வந்து மெயின் ஈக்குவேஷனில் இருக்குது. வேற x வந்து இல்லை. அப்போ நான் இதை இப்படி எழுத முடியாது. நான் இதை மாடிஃபை பண்ணணும். இது x2 தான் எனக்கு மெயின் ரியாக்ஷனில் இருக்குது. ஓவரால் ரியாக்ஷனில் x2 தான் இருக்குது. y2 இருக்குது, x2 இருக்குது. என்கிட்ட y2 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். வேறு இங்கே x தான் இருக்குது. பட் என்னோட மெயின் ரியாக்ஷனில் x2வாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். எப்படியுமே மாடிஃபை பண்ணலைன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். லைக் எந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக அந்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸை தான் எனக்கு மாற்றணும். y2 வந்து பிரச்சனை இல்லை. y2 அப்படி இருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். y2 அப்படி இருந்தால் நோ ப்ராப்ளம். எனக்கு எக்ஸை தான் மாற்றணும். அப்போ நம்ம இந்த ரியாக்ஷனை பார்க்கணும். எந்த ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனோட கான்ஸ்டன்ட் என்ன வரும்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K ஈக்குலிபிரியம். K ஈக்குலிபிரியமோட வேல்யூ என்ன? எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்னது? x இன்ட்டு x டிவைட் பை x2. இதோட வேல்யூ இது ரெண்டுமே சேம் தான். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? இது ரெண்டுமே சேம் தான். இப்போ வந்து x பவர் 2 டிவைட் பை x2 இப்படி எழுதுவோம். இப்போ வந்து எனக்கு எக்ஸுங்கிறது தான் வேணும். எக்ஸுங்களோட வேல்யூ தான் எனக்கு வந்து இங்கே வேணும். அப்போ என்ன பண்ணுறேன்? K ஈக்குலிபிரியம் இது இங்கே கூட்டு போயிட்டோம்னா x2 இஸ் ஈக்குவல் டு x பவர் 2 இப்படி இருக்குது. அப்போது எக்ஸ் வேணும்னு என்ன பண்ணுவேன்? K ஈக்குலிபிரியம் x2 பவர் 1/2 பிகாஸ் இந்த 2 வந்து இங்கே வந்துச்சுன்னா 1/2 பவர் 1/2 வந்துடும்ல. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்படி கிடக்குறது? ஸோ எக்ஸுங்கிற இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இதை நான் இங்கே எழுதுகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? K இன்ட்டு எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக என்ன இருந்திருக்கேன்? K ஈக்குலிபிரியம் அது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ x2 இன்ட்டு 1/2 அவ்வளோதான். அண்ட் y2 வந்து அப்படியே தான் இருக்கும். y2 அப்படியே இருக்குது. அப்போ இதுதான் என்னோட ஈக்குவேஷன். ஈக்குவேஷனாக வந்திருக்கு. ஓகே, இதுதான் என்னோட ஈக்குவேஷன். பிகாஸ் இதில் இந்த x2 இருக்குது, y2 இருக்குது. மெயின் ஈக்குவேஷனில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டுமே இங்கே இருக்காங்க. அப்போ இது என்ன தெரியுது? இதுதான் என்னோட ரேட் லா. அப்போ வச்சு நான் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பவர், இதோட பவர், இந்த பவர் 1, இந்த பவர் ஹாஃப். அப்போ ஹாஃப் ப்ளஸ் 1. ஹாஃபோட வேல்யூ என்ன? 0.5 ப்ளஸ் 1ஓட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் 1.5. ஸோ 1.5ங்கிறது என்னோட ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். இது உங்களுக்கு குழப்பம்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நான் இதுக்கு மட்டும் தனி நான் வீடியோ போட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, இது இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அதுக்கு மீறியும் புரியலனா என் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் இன்னொரு வாட்டி இது செப்பரேட் வீடியோவாக இந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஸ்டின் தான். ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன் N2 + 3H2 it gives 2NH3. the correct option is என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். ஸோ இதோட ரேட் வந்து நம்ம முதல்ல எழுதணும். அந்த ஆப்ஷனை பார்க்க தேவையில்ல, நம்ம இந்த ரேட் வந்து நம்மளே எழுதணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன வரும்? d of N2 by dt is equal to மைனஸ் சிம்பிள் வரும். 1/3 d of NH3 divided by dt which is equal to 1/2 of NH3 dNH3 by dt. இப்படி தான் நமக்கு வரும். இது பார்க்காம என்ன பண்ணலாம், இந்த d and dt வச்சுட்டு அந்த இதை எழுதிட்டு இப்போ ரியாக்டன்ட்னா நெகட்டிவ் சைன் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா 1/the கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி போட்டு எழுதியிருக்கேன். அண்ட் இது எந்த ஆப்ஷன் ஈக்குவலாக இருக்குது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன்
எஸ், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டானது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க 3, இது 1/3 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது கிடையாது. எனக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். இதோட பாட்டு வீடியோ நான் சீக்கிரமாகவே போடுறேன். அண்ட் இதில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே சிம்பிளானதாக இருந்தாலும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபர்தராக இன்னும் நிறையா நல்லா சால்வ் பண்ணணும்னு நினச்சோன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் சொன்ன இந்த மெத்தட் 1, மெத்தட் 2 அண்ட் அப்படி இந்த சம் இதெல்லாம் எப்படி போடணும்னு கற்றுக்கலாம். பிகாஸ் ரீசெண்ட் இயர்ஸில் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லாவே அந்த ப்ராப்ளம்ஸில் கற்றுக்காங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் லைக் அந்த ப்ராப்ளம் நீங்கள் திரும்பவும் எனக்கு இன்னும் கிளியராக சொல்லித்தர சொன்னாலும் ஐ எம் ரெடி டு டூ தட். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து திரும்பவும் இந்த வீடியோ வந்து எப்படி பண்ணுங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.